இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நரட்டோட மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரே லைக்கை போட்டு பாருங்க. வாங்க வெள்ளாவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் மீமுக்குள்ளே போயிடலாம். நம்ம சாசுகே இட்டாச்சி மதுரா அவங்க 3 பேர்ல இருந்தையும் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எடுத்தா சைட்டாமான்னு வருது. இவரும் ஒருவேளை உச்சிகாவா இருப்பாரோ? நானும் மதுரக்காரன் தான்டா. நம்ம நரட்டோ நீம்ல இந்த ஒரு ஃபேக்டை ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும். நம்ம நரட்டோ சிக்கமாரும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிளாஸை கவனிக்க மாட்டானுங்க. ஆனால் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அழகான பொண்ணும் அதே மாதிரி அவங்களோட ட்ரீமான கோல் ஒக்காகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பானுங்க. அதுக்கு தான்டா நானும் எப்பயுமே படிக்கிறதே இல்லை. நம்ம நரட்டோ அவங்க அப்பாவோட எல்லோ ஹேர்ல இருந்து பார்த்துருப்போம். ஆனால் அவங்க அம்மா குஷினாவோட ரெட் ஹேர்ல இருந்தால் எப்படி இருப்பான்னு இந்த ஒரு இமேஜில் காட்டிருப்பாங்க. உண்மையாக வேற லெவலில் இருக்கான்னு தான் சொல்லணும். நம்ம நரட்டோ நம்ம கபுட்டோ 4th கிரேட் நிஞ்சாவரில் எத்தனையோ பேர் ரீஅனிமேஷன் பண்ணியிருப்பான். ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ரீஅனிமேஷன் ஜுட்ஸோ பிரேக் பண்ணியிருப்பாங்க நம்ம தலைவர் 2 பேரும். இந்த ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை, நம்மளாம் அவனை தொட கூட முடியாது. இந்த மீம் உண்மையாகவே சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம 2க்கும் கடைசியில் பேர் நொஹாரா தான் முடியும். நம்ம சின்சானுக்கும் அதே மாதிரி நொஹாரா தான் முடியுது. இதை என்ன சம்மந்தமாக இருக்கும்? நம்ம சின்சானுக்கு 2 அக்காவா இருப்பாலும். அதனால நம்ம ஒபிட்டோ சின்சான் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். என்னன்னு கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா, என்னால் உன் தங்கச்சியை பார்த்துக்க முடியல, மன்னிச்சோ சின்சான் சொல்லி நம்ம ஒபிட்டோ மன்னிப்பு போய் கேட்கறாப்புல. நெக்ஸ்ட் மீம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது யாரா நீங்க எங்க இருந்தா கிளம்பி வரீங்க அந்த மாதிரி தான் இருக்கு. எவனோ ரசன்ஸ் இருக்குன்னு எடுத்து கையில விடுற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த நிமியமா பாருங்களேன். புருட்டோ சொல்றான் மை மாம் இஸ் பிரின்சஸ்ன்றான். அதுக்கு நம்ம சாரதா மை மாம் இஸ் ஹீலர்ன்றா. அதுக்கு நம்ம மிக்ஸிக்கு என்ன சொல்றான்னா மை மாம் இஸ் மை டேட்ன்றான். உங்க யாருக்காவது மிக்ஸியோட டேட் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. எனக்கு சுத்தமா தெரியாதுப்பா, அதான் கேட்கறேன். இந்த நிமியமா பாருங்களேன். நம்ம கீபா பையன் நரட்டோ என்ன சொல்லுவான், லூசர் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா லூசர் சென்ஸே தான் கிடைப்பான்னு சொல்லுவான். ஆனா தெரியல போல டீம் 7ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட். நம்ம டீம் 7 பார்த்து பயப்படாத டீமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த ஒரு மீம் உண்மையாவே சூப்பராக தான் இருக்கு. நம்ம சுனாடே பிளஸ் நாமி சேர்த்தா என்னது சுனாமி. இந்த ஒரு மீமா பாருங்க. நம்ம கோனோஹமாரு ஸ்குவாட்ல இருக்க டீம் அப்படியே பென்டன்ல அச்சு மாறாம அப்படியே இருப்பானுங்க. ஒருவேளை இது மல்டி யூனிவர்ஸா இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. இந்த மீமா பாருங்களேன். எல்லா ஒகாகே ஆஃபீஸ்லயும் ஏகப்பட்ட பேப்பர் புக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலைகள் நிறைய இருக்கு. ஆனால் நம்ம மினாட்டோவில் மட்டும் ஒண்ணுமே இல்லை. நம்ம மினாட்டோவை சும்மா சொல்லல போல ஃபாஸ்ட்னு. நம்ம நரட்டோ அனிமில எங்க இருந்து தண்ணி எல்லாம் வருதுன்னு தெரியுமா? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மீமா சூப்பராக போட்டிருக்காரு. அவ்வளோ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கரா கிட்ட இருந்து அவ அழுதே பார்த்தீங்கன்னா பாதி ஊருக்கு தண்ணி வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். பாருங்களேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பசங்க மாதிரி தான் இருப்பானுங்க. அதே நம்ம பேரண்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொறுக்கி பசங்க மாதிரி தான் இருப்பானுங்க. அது மாதிரி தான் இந்த ஒரு மீமே காட்டுறானுங்க. பொறுக்கிடா நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 டியோ காட்டுறேன். அந்த 12 டியோவில் எது டாப் 2 டியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காம நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த டியோவில் எது உங்களோட ஃபேவரட்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த 4 பேரோட ட்ரீமே பார்த்தீங்கன்னா அமைதியான ஹீரோ ஆகணும் தான் முடியும். ஆனால் இவங்க நடந்தது பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பம் தான் சொல்லணும். நம்ம யாகிக்கும் அவன் ஃப்ரெண்டை இழந்திருப்பான், நம்ம மதுரை அவன் தம்பி இழந்திருப்பான், நம்ம இட்டாச்சி அவன் வாழ்க்கையை இழந்திருப்பான், நம்ம ஒபிட்டோ ரின்னு அவன் காதலியை இழந்திருப்பான். இந்த 4 பேர்த்துல யாரும் மோஸ்ட் பையன் அனுபவிச்சோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீமா பாருங்களேன். நம்ம நின்ஜூட்ஸ் என்னன்னு நம்ம நரட்டோவை பார்த்து கத்துக்கலாம், தாய் ஜூட்ஸ் என்னன்னு ராக்கலியை கூட பார்த்து கத்துக்கலாம், ஆனால் கென்ஜூட்ஸ்னு நம்ம சாக்கரா சொல்ற பொய்யை வச்சு கூட நம்ம கத்துக்கலாம்னு சொல்றானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேர் கலரில் இருக்கவங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவெல்லாம் காட்ட போகிறேன். அந்த கலரில் எந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க எந்த ஹேர் கலர் வச்சுக்கிற டீம் பெஸ்ட்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் நான் சேர்த்து பின் பண்ணி வைக்கிறேன். இந்த ஒரு மீமை பார்க்குற சாதாரண ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன தெரியாது. அதை நரட்டோ பார்த்துட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மீமை பார்த்தோன்னா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி. ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நரட்டோக்காக எப்பயுமே சாவ ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நரட்டோக்காகவே உயிரை விட்டவங்க. இதெல்லாம் உண்மையாக வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒபிட்டோக்குள்ள உள்ளுக்குள்ள எவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடிக்கிறதுனால ரொம்பவே கஷ்டம் தான் சொல்லணும். இது உலக நடிப்புடா சாமி. டேய் அது இட்டாச்சி உச்சிக்காடா. என்னடா அவரை வச்சுலாம் சூப்பர் மணியில் ஆடுறீங்க? இதெல்லாம் பார்த்தா நரட்டோ ஃபேன்ஸ்லாம் செத்துருவானுங்கடா. அந்த 3% ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்குராவோட ஃபேன்ஸ் இல்லை, சாசுகியோட ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா சாக்குராவுக்கு 0 ஓட்டு தான் வந்திருக்கும்.
இதெல்லாம் பார்க்கும்போது காட் ஆஃப் கென்ஜுட்ஸு இட்டாச்சிக்கே ஒரு கென்ஜுட்ஸோ போட்டானுங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு மீமை பார்க்கும்போது உண்மையாக வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோ 4th grade நிஞ்சா வரல, என்ட்ரி ஆகிட்டு ஐ எம் லேட்டுன்னு சொல்லுவார். அது பார்த்தீங்கன்னா நெஜியை பொறுத்தவரையும் லேட்டு தான். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து தான் நம்ம நெஜியை காப்பாற்றிருக்கலாம். நம்ம நருட்டோ அனிமியில் கிரேட்டஸ்ட் ஃபாதர்னு யாரை சொல்லுவாங்க? ஃபுகாக்கோ அண்ட் மினாட்டோ தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மெயிட் கை தான் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கிரேட்டஸ்ட் ஃபாதர்னு சொல்லி ஆகணும். 1000 தடவை அந்த ஒரு போட்டியில் லாஸ் பண்ணாலும் 1000 தடவை பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கொடுத்துட்டே தான் இருப்பார். அவ்வளோ பெஸ்ட் டேட்னா இவரை தான் சொல்லி ஆகணும். இந்த கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இந்த கையில உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறேன். என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல? பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம புருட்டோ சாரதா எழுத்துட்டு ஓடுறான். ஆனால் நம்ம சாஸ்கி என்ன சொல்கிறான்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்றும் வரலன்னு சொல்கிறான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதை சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா அந்த ஹொக்காகே போஸ்ட் தான் சொல்லியிருப்பாரு போல. இந்த ஒரு மீமை பாருங்க, நம்ம ஒபிட்டோ டோபியா இருக்கும்போது எப்படி ஆட் பண்றான், அதே நம்ம மதராவா இருக்கும்போது எப்படி ஆட் பண்றான்னு தான் இந்த மீமில் காமிச்சிருக்கானுங்க. ஏன்னா நம்ம ஒபிட்டோ மதராவா ஆக்ட் பண்ணும்போது அவன் பக்கத்தில் போகணுனாலே பயப்படுவானுங்க. அப்படி டெரரா நடிச்சிருப்பான் தான் நம்ம ஒபிட்டோ.